السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் தாலா தனது வாக்குறுதிக்கேற்ப ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை அனுப்பி இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியை துவக்கினான். 1400 வருடத்திற்கு பிறகு மீண்டும் புத்தம்புது வகி இறங்குகின்ற அந்த காலத்தை பெற்ற மக்கள் மிகவும் நற்பாக்கியம் பெற்ற மக்கள் ஆவர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்து அவர்கள் நேரடியாக இந்த அருள்களை பெற்றனர். மனிதன் கற்பனை கண்கள் மூலமாக எவ்வாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்கள் அவர்களுக்கு அருகில் இருந்தவாறு தங்களது நற்பாக்கியத்தை எண்ணி எவ்வாறெல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவாறு அவனை புகழ்ந்திருப்பார்கள் என்பதை பார்க்கும்போது உள்ளத்தில் வியக்கத்தக்கதொரு நிலைமை இருக்கும். அல்லாஹ் எவ்வாறு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளான். அத்தகைய மக்களை பின்னவர்களிலும் நான் உருவாக்குவேன், அவர்கள் முன்னவர்களை சந்தித்து விடுவர் என்று அவன் கூறிய போது அதற்காக வஹி மற்றும் இல்ஹாமின் புத்தம்புது அடையாளங்களை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை பேரன்பர் மூலமாக எடுத்துக்காட்டி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்தவர்களின் ஈமானை அவன் மிகவும் வலுவானதாக ஆக்கிவிட்டான். இன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த புத்தம்புதிய இல்ஹாம் இறங்கியுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் என்று கூறியவாறே அவர்கள் தங்களது ஒவ்வொரு காலை நேரத்தையும் துவக்கினர். சஹாபாக்களின் இந்த நிலைமைகளை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிய வஹியின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்றால், அஹ்மதிகள் காலை உதயமானதுமே அதனை அறியும் ஆர்வத்தில் பேரன்பர்களாய் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். அதாவது இரவில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன வஹி இறங்கியது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் வீட்டிலிருந்து நான் வெளியே வந்தேன், அல்லது வேறு யாராவது ஒரு சிறுவன் வெளியில் வந்தாலும் சஹாபாக்கள் என்னிடமோ அந்த மற்ற சிறுவர்களிடமோ இன்று எந்த புத்தம் புதிய வகி இறங்கியது என கேட்க ஆரம்பித்து விடுவர். அவர்களுக்கு என்ன இல்ஹாம் இறங்கியது என்றும் கேட்க ஆரம்பித்து விடுவர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களது நிலை எப்படி இருந்ததென்றால், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொழுகைக்காக சென்றதுமே நாங்கள் ஓடிச் சென்று அவர்களது நோட்புக்கில் என்ன வகை எழுதப்பட்டுள்ளது என்பதை பார்க்க ஆரம்பித்தோம். அல்லது நாங்கள் பள்ளிவாசலுக்கே சென்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருளுக்குரிய நாவிலிருந்தே என்ன வகை இறங்கியது என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த இன்பமும் ஆர்வமும் எங்களது ஈமானுக்கு மேலும் ஒளிவூட்ட வேண்டும், அதை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இருந்தது. அதன் அருள்களை பெற வேண்டும் என்பதற்காகவே இருந்தது. மேலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனை புகழ வேண்டும் என்பதற்காகவும் இருந்தது. அந்த இறைவன் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொள்வதற்கான நல்வாய்ப்பை தந்தான்.
சில நேரங்களில் இவ்வாறும் நடந்துள்ளது. ஏதாவது ஒரு சஹாபி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகில் இருக்கும் இடத்திலேயே இல்ஹாம் இறங்கியது. அந்த நற்பாகியம் பெற்றவரும் அல்லாஹ்வின் வஹியை கேட்டுக் கொண்டிருந்தார். சில சமயங்களில் இது போன்ற நிலைமையும் ஏற்பட்டது. அதாவது உடன் அமர்ந்திருப்பவரும் அந்த வஹியை கேட்டார். அவ்வாறே ஒரு சஹாபி இருக்கும்போது இல்ஹாம் இறங்கியது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். டாக்டர் சையது இனாயத்துல்லா ஷா சாஹிப் மிகவும் பழைய ஒரு அஹ்மதி குடும்பத்தை சார்ந்தவராவார். இவர்களது தந்தையான சையது ஃபசல் ஷா சாஹிப் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கண்ணியத்திற்குரிய சஹாபியாக இருந்தார். பொதுவாக அவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொண்டு செய்து வந்தார். பெரும்பாலும் காதியான் வந்து போய் கொண்டிருந்தார். பிறகு ஒரு காலத்தில் SDO ஆக ஆன சையது நாசிர் ஷா சாஹிப் அவர்களின் சகோதரர் ஆவார். அதாவது சையது ஃபசல் ஷா சாஹிப். இவரும் களப்பற்ற மன தூய்மை கொண்ட மனிதராக இருந்தார். மேலும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார். இவரும் தனது களப்பற்ற தூய உள்ளம் கொண்டவராக இருந்ததால் தனது சகோதரரிடம் இவ்வாறு கூறி வந்தார். வேலை ஏதும் செய்ய வேண்டாம், காதியான் சென்று அமர்ந்து விடுங்கள், ஹஜ்ரத் சாஹிபை சந்தியுங்கள், எனக்கு சில டைரிகளை அனுப்பி வையுங்கள், துவாவிற்காக அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருங்கள், உங்களுக்கு தேவையான செலவினங்களை நான் உங்களுக்கு அனுப்பி தருகின்றேன் என்று கூறுவார்கள். இவ்வாறு அவர்கள் தமது சகோதரருக்கு உதவி செய்து வந்தார்கள். அவர்கள் காதியானில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதற்காக மட்டுமே அவ்வாறு செய்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நினைவில் இருக்கின்றது, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த ஒரு வஹியின் துவக்கத்தில் அர் ரஹா என்ற வார்த்தை இருக்கும். பிறகு அந்த முழு வஹியும் குறிப்பாக ஒரு ருக்குவிற்கு சமமானதாக இருக்கும். அந்த வஹி எப்போது இறங்கியது என்றால் அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறுநீரகத்தில் வலி இருந்து வந்தது. சையது ஃபசல் ஷா சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது உடலை அமுக்கி கொடுத்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு இந்த சிறப்புத்தன்மை கிடைத்தது. ஹஜ்ரத் சாஹிபின் உடலை அமுக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது இந்த வஹி இறங்கியது. வஹியும் எவ்வாறு வந்தது என்றால், சில நேரங்களில் உரத்த குரலில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நாவின் மூலம் அந்த சொற்கள் வெளிப்படும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது, நாங்கள் சிறுவர்களாக இருந்தோம். நாங்கள் முன்னெச்சரிக்கையின்றி அந்த அறையில் நுழைந்து விடுவோம். அந்த அறையில் ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் படுத்திருப்பார்கள். அவர்கள் தங்கள் மீது போர்வை போர்த்தி இருப்பார்கள். மர்ஹூம் சையது ஃபசல் ஷா சாஹிப் அவர்கள் அவர்களது உடலை அமுக்கி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். வஹி வருகின்றது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வஹியை அவர்கள் எழுத வைத்தார்கள். சையது ஃபசல் ஷா சாஹிப் அவர்கள் சைகையாக எங்களிடம் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். நாங்களும் வெளியே வந்துவிட்டோம். பிறகு ஒரு நீண்ட வஹி வந்தது தெரிய வந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த வஹி ஒரு சம்பவத்துடனோ வழக்குடனோ தொடர்புடையதாகும். அதாவது மிர்சா இமாமுத்தீன் போன்றோர் ஒரு சுவரை எழுப்பி வழிபாதையை அடைத்தனர். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பத்திரங்களின் அடிப்படையில் எதிரிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு கூறப்படும் என்று தெரிந்தது. இன்னும் சொல்வதென்றால், வழக்கு விரைவில் முடிந்துவிடும் என்று அவர்கள் எல்லோரிடமும் கூற ஆரம்பித்து விட்டனர். ஆனால் அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை பற்றி எவ்வாறு தெரிவித்திருந்தானோ அவ்வாறுதான் நடந்தது. இறுதி நேரத்தில் பத்திரத்தாள்களின் எத்தகையதொரு ஆதாரம் கிடைத்ததென்றால், அதன் அடிப்படையில் அந்த நிலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்த உரிமை மிர்சா இமாமுத்தீன் அவர்களுக்கு மட்டுமின்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையான ஹஜ்ரத் மிர்சா குலாம் முர்த்தசா சாஹிப் அவர்களுக்கும் இருக்கின்றது என்பது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் நீதிமன்றம் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கூறியது. சுவரை இடிக்குமாறு கட்டளையிட்டது. இந்த வஹியும் மிக பெரும் மகிமையை தன்னகத்தை கொண்டதாக இருக்கின்றது. தஸ்கிரா மற்றும் ஹகீகத்துல் வஹியில் இது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வஹியின் மொழியாக்கத்தை நான் படித்து விடுகின்றேன். இது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், எனக்கு நினைவில் இருக்கின்றது, சையது நாசிர் ஷா சாஹிப் அவர்களது சகோதரரான காஷ்மீரில் உள்ள பாராமுல்லாவை சார்ந்த சையது ஃபசல் ஷா சாஹிப் அவர்கள் எனது கால்களை அமுக்கிக் கொண்டிருந்தார். அது பகல் நேரமாக இருந்தது.
சுவர் தொடர்பான வழக்கை பற்றிய இல்ஹாம் வர ஆரம்பித்தது. நான் சையீது சாஹிபிடம், இது சுவர் பற்றிய வழக்கு தொடர்பான இல்ஹாமாகும், இந்த இல்ஹாம் இறங்க இறங்க நீங்கள் அதை எழுதிக் கொண்டே செல்லுங்கள் என்று கூறினேன். அவர்களும் பேனா, மைக்கூடு மற்றும் எழுதுவதற்கான தாளை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு வகி இவ்வாறு வந்தது, அதாவது ஒவ்வொரு முறையும் சிற்றுறக்கம் வரும். பிறகு அல்லாஹ்வின் நடைமுறைக்கேற்ப அப்போது இறைவனின் வகியின் ஒவ்வொரு சொற்றொடர் எனது நாவின் மூலமாக வெளிப்படும். ஒரு சொற்றொடர் சொல்லப்பட்டு அது எழுதப்பட்ட பிறகு மீண்டும் சிற்றுறக்கம் வந்துவிடும். பிறகு இறைவனது வகியின் இரண்டாவது சொற்றொடர் நாவில் வர ஆரம்பித்துவிடும். இவ்வாறே முழு வகியும் இறங்கி அது சையது ஃபசல் ஷா சாஹிப் அவர்கள் மூலமாக முழுவதுமாக எழுதப்பட்டது. மேலும் அது இமாமுத்தீன் எழுப்பிய சுவர் தொடர்பான வழக்கை பற்றியதாகும். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது எனக்கு புரிய வந்தது. மேலும் இந்த வழக்கில் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதும் இந்த வகையின் மூலம் புரிய வந்தது. எனது ஜமாத்தை சேர்ந்த அதிகமானோருக்கு நான் இந்த வகையை பற்றி கூறினேன். அந்த வகையின் பொருள் மற்றும் அது இறங்கியதன் பின்னணி ஆகியவற்றை பற்றி அவர்களுக்கு தகவல் கொடுத்தேன். அல்ஹக்கம் பத்திரிகையிலும் அதனை வெளியிட்டேன். வழக்கு அபாயகரமானதாகவும் நிலைமை அவநம்பிக்கைக்குரியதாக இருந்தாலும் கூட இறைவன் நமக்கு வெற்றி கிடைக்கும் வகையில் உள்ள சில காரணிகளை உருவாக்கி விடுவான் என்று நான் கூறியிருந்தேன். ஏனென்றால் இறைவனின் வகையில் இருந்த சுருக்கமான கருத்து இதுவேயாகும். வகி அரபியில் இறங்கியதாகும். அதன் மொழியாக்கத்தை படிக்கின்றேன். மொழியாக்கம் இதுவாகும்: ஆட்டுரல் சுழலும், இறைவனின் தீர்ப்பும் விதியும் இறங்கும், அதாவது வழக்கின் நிலைமை மாறிவிடும். ஆட்டுரல் சுற்றும் போது அது சுழல்கின்ற வேகத்தில் அதன் முன்னால் உள்ள பகுதி திரைமறைவில் சென்றுவிடும். திரைமறைவில் உள்ள பகுதி முன்னால் வந்துவிடும். இது அல்லாஹ்வின் அருளாகும். இது பற்றிய வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த மொழியாக்கம் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே செய்த மொழியாக்கமாகும். எதை பற்றிய வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளதோ அது கண்டிப்பாக வரும். எவருக்கும் அதை ரத்து செய்வதற்குரிய சக்தி இருக்காது. கூறுவீராக, நான் என் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், இதுவே உண்மையாகும். இந்த விஷயத்தில் எந்த வித்தியாசமும் ஏற்படாது. இந்த விஷயம் மறைவாகவும் இருக்காது. ஒரு விஷயம் உருவாகும், அது உம்மை வியப்பில் ஆழ்த்திவிடும். இது உயர்வான வானங்களின் இறைவனாக இருக்கின்ற அந்த இறைவனின் வகையாகும். தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களுடன் எவ்வாறு அவன் நடந்து கொள்கின்றானோ அந்த நேரான பாதையை அவன் கைவிடுவதில்லை. அந்த அடியார்களை மறப்பதும் இல்லை. அவர்கள் உதவி வழங்குவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். உமக்கு இந்த வழக்கில் தெளிவான வெற்றி கிடைக்கும். இறைவன் நிர்ணயித்துள்ள அந்த நேரம் வரை இந்த தீர்ப்பில் தாமதம் ஏற்படும். நீ என்னுடன் இருக்கின்றாய், நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீர் கூறுவீராக, ஒவ்வொரு விஷயமும் இறைவனின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றது. எதிரிகளை அவர்கள் செல்கின்ற வழிகேட்டிலும் பெருமையிலும் கர்வத்திலும் விட்டுவிடுவீராக. அந்த வல்லமையுள்ளவன் உம்முடன் இருக்கின்றான். மறைவான விஷயங்களை பற்றிய அறிவு அவனுக்கு இருக்கின்றது. இன்னும் சொல்வதென்றால், மனிதனின் புரியும் திறனுக்கு அப்பாற்பட்ட மிகவும் மறைவான விஷயங்கள் கூட அவனது அறிவில் இருக்கின்றது. அவனே உண்மையான வணக்கத்திற்குரிய இறைவனாவான். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. மற்ற யார் மீது மனிதன் நம்பிக்கை வைக்க கூடாது. அவனை வணக்கத்திற்குரியவன் போன்று ஆக்கிவிடக் கூடாது. அந்த ஒரே இறைவனிடத்தில் மட்டும்தான் இந்த பண்புகள் எல்லாம் இருக்கின்றன. அவனுக்கே ஒவ்வொன்றையும் பற்றிய அறிவு இருக்கின்றது. அவன் ஒவ்வொரு பொருளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். எவர்கள் இறையச்சத்தை மேற்கொண்டு நடக்கின்றனரோ அவர்களுடன் அந்த இறைவன் இருக்கின்றான். அவர்கள் அந்த இறைவனுக்கே அஞ்சுகின்றனர். ஏதாவது ஒரு நன்மையினை செய்யும் போது அந்த நன்மையின் எல்லா முக்கிய அம்சங்களையும் அவர்கள் கருத்தில் கொள்கின்றனர். மேலோட்டமாக அவர்கள் நன்மை செய்வதில்லை, குறைபாடுள்ள நன்மையையும் செய்வதில்லை. மாறாக அதன் ஆழமான விஷயங்கள் வரை சென்று அந்த நன்மையை செய்கின்றனர். மிகவும் சிறந்த முறையில் அந்த நன்மையை செய்து முடிக்கின்றனர். அவர்களையே இறைவன் விரும்புகின்றான். ஏனென்றால் அவர்கள் அவனுக்கு விருப்பமான வழிகளில் செல்கின்ற தொண்டர்களாக இருக்கின்றனர். அதிலேயே அவர்கள் நடக்கின்றனர். பிறரையும் அவ்வழியில் நடக்க வைக்கின்றனர். நாம் அஹ்மதை, அதாவது இந்த எளியவனை அவரது சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தோம். சமுதாயம் அவரை விட்டு முகம் திருப்பியது. இவர் பொய்யர், இவர் உலக பேராசைகளில் விழுந்து கிடக்கின்றார், அதாவது அவர் இந்த தந்திரங்களின் மூலம் உலகை சம்பாதிக்க விரும்புகின்றார் என்று அந்த சமுதாயம் கூறியது. அவர்கள் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சாட்சி கூறினர். அவரை கைது செய்ய வைப்பதற்கு முயன்றனர்.
மேலே இருந்து கீழே வருகின்ற ஒரு பெரும் வெள்ளம் போன்று அவர்கள் தமது தாக்குதல்கள் மூலம் அவர் மீது விழுந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவரோ எனது அன்பன் எனக்கு மிக அருகில் இருக்கின்றான் என்று கூறுகின்றான். ஆம், அவன் எனக்கு அருகில்தான் இருக்கின்றான், ஆனால் அவன் எதிரிகளின் கண்களிலிருந்து மறைவாக இருக்கின்றான். ஆக இந்த வகி மிகவும் மகிமையுடன் நிறைவேறியது. இதை பற்றி பல்வேறு இடங்களில் அன்னார் எடுத்துக் கூறியுள்ளார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட தருணங்களிலும் இந்த வகி வந்திருக்கலாம். மறைவான செய்திகள் வெளிப்பட்டன. இறுதியில் தீர்ப்பும் கூறப்பட்டது. எப்போது வழக்கு நடைபெற்றாலும் எதிரிகளின் எல்லா விருப்பங்களும் அவர்களுக்கு எதிராகவே இருந்தது. பிறகு இறுதியில் அந்த எதிரிகளுக்கு எதிராக தீர்ப்பு கூறப்பட்டது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது சபைகளை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். நாங்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடமிருந்து நேரடியாக சில விஷயங்களை கேட்டோம். அவர்களது குரல் இப்போதும் எங்களது காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சிறுவனாக இருந்தேன், அப்போதும் எனது வேலை இதுவாகத்தான் இருக்கும். நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சபையில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் கூறும் விஷயங்களை கேட்பேன். நாங்கள் அவர்களது சபையில் எத்தனை விஷயங்களை கேட்போம் என்றால், நாங்கள் அவர்கள் எழுதிய நூல்களை படிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே கேட்டிருக்கின்றோம் என்பது தெரிய வரும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது வழக்கம் என்னவென்றால், அவர்கள் எவற்றையெல்லாம் பகலில் எழுதுவார்களோ அவற்றை மாலையில் சபையில் வந்து எடுத்துக் கூறுவார்கள். எனவே அவர்கள் கூறிய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு மனப்பாடமாக இருந்தது. எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது நாட்டத்திற்கும் அன்னாரது போதனைக்கும் ஏற்ப இருக்கின்ற இந்த எல்லா கருத்துக்களையும் நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டோம். பிறகு உண்மையான ஈமானை பற்றி குறிப்பிட்டவாறு ஓரிடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். ஒரு தாயிடம் அவள் தனது குழந்தைக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதாரங்களை மட்டும் கூறினால், அதாவது நீ குழந்தைக்கு தொண்டு செய்யாமல் இருந்தால் வீட்டின் அமைப்பு தலைகீழாக மாறிவிடும், இது நடக்கும் அது நடக்கும் என்று கூறினால், இந்த ஆதாரம் அவள் மீது ஒரு நிமிடத்திற்கு கூட எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தாய்க்கு ஆதாரத்தை கூறி குழந்தைக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்த முடியாது. அவள் தனது குழந்தைக்கு தொண்டு செய்கின்றாள் என்றால் அவளது உள்ளத்தில் இருக்கின்ற அன்பின் உணர்வின் அடிப்படையிலேயே அவள் அதை செய்கின்றாள். எனவேதான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூதாட்டிகளை போன்று ஈமான் கொள்வதுதான் மனிதனை தடுமாற்றத்திலிருந்தும் காப்பாற்றுகின்றது என்று கூறினார்கள். அவ்வாறல்லாமல் எவர்கள் தெளிவுகளையும் அத்தாட்சிகளையும் தேடியவாறு ஒவ்வொரு இடமாக நின்று நின்று செல்கின்றனரோ, மேலும் இந்த கட்டளை ஏன் தரப்பட்டிருக்கின்றது, இதை செய்யும்படி ஏன் கூறப்படுகின்றது என்று கேட்கின்றனரோ, அவர்களுக்கு சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களிடம் எஞ்சியிருந்த ஈமானும் வீணாகி போய் விடுகின்றது. முழுமையான ஈமான் உள்ள நபர் தனது ஈமானுக்கான அடித்தளத்தை தான் பார்த்தவற்றின் மீது வைக்கின்றார். அவர் மற்றவர்கள் கூறும் ஆதாரங்களை கேட்கவும் செய்வார். ஆனால் அவர்கள் செய்யும் ஆட்சேபனைகளால் ஏற்படும் தாக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் இறைவனை தனது ஆன்மீக கண்களால் பார்த்திருக்கின்றார். பிறகு அவர்கள் முன்ஷி அரோடே கான் சாஹிப் அவர்களின் உதாரணத்தை எடுத்துக் கூறினார்கள். இவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒரு சஹாபி ஆவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் சம்பந்தமான ஒரு நகைச்சுவை எனக்கு நினைவில் இருக்கின்றது. இது பற்றி நான் இதற்கு முன்னரும் பலமுறை கூறியுள்ளேன், மீண்டும் இப்போதும் கூறுகின்றேன். அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், பலரும் என்னிடம் நீங்கள் மௌலவி சனாவுல்லா அவர்களின் சொற்பொழிவை ஒரு முறை கேட்டால் மிர்சா சாஹிப் உண்மையாளரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று கூறியிருந்தனர். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முறை நான் மௌலவி சனாவுல்லா சாஹிப் அவர்களின் சொற்பொழிவை கேட்டேன். அதற்கு பிறகு மக்கள் என்னிடம் இப்போது கூறுங்கள், இவ்வளவு ஆதாரங்களை கேட்ட பிறகும் நீங்கள் மிர்சா சாஹிபை உண்மையாளர் என்று கருதுகின்றீர்களா என்று கேட்டனர். அதற்கு நான், ஹஜ்ரத் மிர்சா சாஹிபின் முகத்தை நான் பார்த்துள்ளேன். அவர்களது முகத்தை கண்ட பிறகு மௌலவி சனாவுல்லா சாஹிப் அவர்கள் எனக்கு முன்னால் நின்று 2 வருடங்கள் வரை சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் கூட அவரது சொற்பொழிவினால் என் மீது எந்த தாக்கமும் ஏற்பட முடியாது. அது ஒரு பொய்யருடைய முகமாகும் என்று என்னால் கூறவே முடியாது. அவர் செய்கின்ற ஆட்சேபனைகளுக்கு எதிரில் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு எனக்கு பதில் கூற முடியாமல் இருக்கலாம். அவ்வாறு இருந்தாலும் கூட ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் உண்மையாளர் என்றே நான் கூறுவேன். எனவே நுட்பமான ஞானங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முழுமை பெற்ற நம்பிக்கை கொண்டவருக்கு அவசியமானதல்ல. அவரது ஈமான் அறிவின் அடிப்படையில் இருக்காது, மாறாக அவர் எதை நேரடியாக பார்த்தாரோ அதன் அடிப்படையில் இருக்கும்.
முன்ஷி அரோடே கான் சாஹிப் அவர்களை பற்றி இன்னொரு சம்பவம் வருகிறது. இந்த விஷயத்தை எடுத்துக் கூறுவது அவசியமானதாகும். நாம் நமது இறைவனை நமது ஆன்மீக கண்களால் காண வேண்டும். இது இறைவனுடன் நமது தொடர்பை வளர்த்துக் கொள்வதன் மூலமாகவே ஏற்படும். மேலும் அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகை சீர்திருத்துவதற்காக அனுப்பியுள்ளான் என்ற விஷயத்தின் மீது நமக்கு உறுதியும் இதன் மூலமாகவே ஏற்படும். மேலும் இது காலத்தின் தேவையும் ஆகும். இந்த காலத்தில் ஒரு சீர்திருத்தவாதி தோன்ற வேண்டும் என்பதை காலம் எதிர்பார்க்கின்றது. உலகத்தின் நிலைமையே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கான ஒரு ஆதாரமாக திகழ்கின்றது. இதை தவிர வேறு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. ஏனென்றால் இந்த சீர்குலைந்த காலகட்டம் தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். எனவே அல்லாஹுடன் தொடர்பிருந்தால் அல்லாஹின் மீது அச்சமும் இருக்கும். பிறகு அதிகமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆதாரங்களின் தேவை இருக்காது. அற்புதங்களை கோர வேண்டிய அவசியம் இருக்காது. காலத்தின் தேவையும் அவர்களது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அவர்களது உண்மை ஆதாரமாக திகழ்கின்றன. எனவே நாம் இதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வகையில் நமது ஈமானையும் வலுப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். இந்த காலத்தில் தேவை தொடர்பான இந்த உணர்வு மற்ற முஸ்லிம்களுக்கும் ஏற்படும்படி இறைவன் செய்வானாக. அதன் மூலம் அவர்கள் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் முன்ஷி அரோடே கான் சாஹிப் அவர்களது கரப்பற்ற மன தூய்மை தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். நமது ஜமாத்தில் உள்ளவர்களில் சிலரது பெயர் இவ்வாறும் இருக்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தூய சஹாபியின் பெயர் அரோடா என்பதாகும். இது எத்தகையதொரு பெயர் என்றால் இது நூதனமாக தெரிகிறது. இதற்கான காரணத்தை ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அந்த காலத்தில் இவ்வாறான வழக்கம் இருந்தது. பொதுவாக எந்த நபர்களது குழந்தைகள் மரணித்து விடுவதற்கான அபாயம் இருந்ததோ அந்த குழந்தைகளை அவர்கள் அழுக்குகளின் குவியல் உள்ள இடத்தில் கொண்டு சென்று அவற்றின் மீது கிடத்தி குழந்தையை இங்குமங்கும் இழுத்துக் கொண்டு செல்வர். அதன் மூலம் அக்குழந்தை மரணத்திலிருந்தும் ஒருவேளை தப்பிவிடலாம் என்று அவர்கள் கருதி வந்தனர். இவ்வாறான ஒரு வழக்கம் அம்மக்களிடம் இருந்து வந்தது. இவ்வாறான விஷயங்களை அவர்கள் எப்போதும் மனதில் கொண்டிருந்தனர். பிறகு அந்த குழந்தைக்கு அவர்கள் அரோடா என்று பெயர் வைப்பர். இந்த முன்ஷி சாஹிப் அவர்களுக்கும் எழுத்தர் அவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்கள் இவ்வாறுதான் அரோடா என்று பெயர் வைத்தனர். ஆனால் அவர்களோ அல்லாஹ்வின் பார்வையில் அரோடாவாக இருக்கவில்லை. அதாவது அழுக்கு நிறைந்த இடத்தில் இருப்பவராக இல்லை. பெற்றோர்கள் அவர்களுக்கு இந்த பெயரை வைத்ததற்கான காரணம் அழுக்குகளின் குவியலில் கிடந்தாவது இந்த குழந்தை ஒருவேளை உயிருடன் இருக்கலாம் என்று கருதியதே ஆகும். ஆனால் அல்லாஹ்வோ அன்னாரை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பாதங்களின் கீழ் கொண்டு வந்து சேர்த்து பௌதீக மரணத்திலிருந்து மட்டுமல்லாமல் அவர்களை ஆன்மீக மரணத்திலிருந்தும் காப்பாற்ற விரும்பினான். தாய் தந்தையர் அவர்களை அழுக்குகளிடம் ஒப்படைக்க விரும்பினர். ஆனால் இறைவன் அவர்களது தூய உள்ளத்தை பார்த்தான். அவரை தனக்காக ஏற்றுக்கொண்டான். இதன் காரணமாக அந்த இறைவன் அவருக்கு ஈமானை வழங்கினான். அதன் காரணமாக அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தூய சஹாபியாக ஆகிவிட்டார்கள். எத்தகைய தூய உள்ளம் கொண்டவராக அவர்கள் இருந்தார்கள் என்றால் மிக குறைவான மக்களால் தான் அவ்வாறு இருக்க முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தகைய கலப்பற்ற மன தூய்மை இல்லாமல் ரட்சிப்பு கிடைத்துவிடும் என்று எதிர்பார்ப்பது வீணான விஷயமாகும். ஆக அவர்கள் இந்த அளவு தூய உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவு என்றால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அதை பற்றி புகழ்ந்து கூறியுள்ளார்கள். இம்மக்கள் தங்களது கலப்பற்ற மன தூய்மையை எவ்வாறு வெளிப்படுத்தினர் என்றால் அதை பார்க்கும் போதே வியப்பு ஏற்படுகின்றது. இவர்கள் அன்பு மற்றும் நேசத்தில் கூடாரமாக திகழ்ந்தனர். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களை பற்றி குறிப்பிட்டவாறு ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். மர்ஹூம் முன்ஷி சாஹிப் அவர்கள் ஒரு நீதிபதியின் கீழ் பணிபுரிந்து வந்தார்கள். மாதத்திற்கு ஒரு முறை காதியான் வந்து விடுவார்கள். ஒரு வாரத்தில் சில நாட்கள் விடுமுறைக்காக கிடைக்காத வரை அவர்கள் விடுமுறையிலிருந்தும் முழுமையாக பயனடையவே முடியாது. எனவே சனிக்கிழமை அன்று அவர்களது அதிகாரி இந்த வேலையை சீக்கிரம் முடித்துவிட வேண்டும், ஏனென்றால் முன்ஷி சாஹிப்பிற்கு காதியான் செல்ல வேண்டியுள்ளது. அவ்வாறு அவர் செல்ல முடியாமல் போய்விட்டால் அவரது உள்ளத்திலிருந்து எத்தகைய பெருமூச்சு எழும் என்றால் அதன் விளைவாக நான் அழிந்து போய் விடுவேன் என்று கூறுவார். இவ்வாறு எப்போதும் சரியான சமயத்தில் அவர்களை விடுவித்து விடுவார். அதிகாரி இந்துவாக இருந்தாலும் கூட முன்ஷி சாஹிப் அவர்களது நன்மை, இரையச்சம்
அவர்களது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது ஆகியவற்றின் தாக்கம் அந்த அதிகாரி மீது எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அந்த அதிகாரி தாமாகவே முன்வந்து அன்னார் காதியான் செல்வதற்கான நேரத்தை ஒதுக்கி தந்து விடுவார். மேலும் இவர் காதியான் செல்ல முடியாமல் ஆகிவிட்டால் இவரது உள்ளத்திலிருந்து எத்தகைய பெருமூச்சு எழும் என்றால் அதிலிருந்து நான் தப்ப முடியாது என்றும் அவர் கூறி வந்தார். ஆக இதுதான் அந்த பெரியவர்கள் அந்நியர்கள் மீது ஏற்படுத்தி இருந்த தாக்கமாகும். ஏனென்றால் அந்த சஹாபாக்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது முகத்தை கண்டிருந்தனர். அதன் காரணமாக கலப்பற்ற மன தூய்மையிலும் முன்னேறி இருந்தனர். அல்லாஹுடன் அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுடன் எவ்வாறு நடந்து கொள்கின்றானோ அவ்வாறே அல்லாஹுவும் அவருடன் நடந்து கொள்கின்றான். எந்த வகையில் ஒரு மனிதன் தனது உள்ளத்தை அந்த இறைவனுக்காக உருக்கி விடுகின்றானோ அதுபோன்றே அல்லாஹுவும் அவனுடன் நடந்து கொள்கின்றான். உலகம் அவனை அழிக்கின்றது, அவனை ஏசுகின்றது, அவனை அமுக்க முயற்சி செய்கின்றது. ஆனால் ஒவ்வொரு முறை அமுக்கப்பட்ட பிறகும் அவர் பந்து போன்று மீண்டும் மேலே வந்து விடுகின்றார். அத்தகைய நம்பிக்கை கொண்டவரை எல்லா வகையான தடைகள் இருந்தும் கூட அல்லாஹ் முன்னேறும்படி செய்கின்றான். இத்தகைய நபர்களுள்ள ஜமாத்து முன்னேற்றத்தை பெறுகின்றது. எனவே உங்களது உள்ளங்களை இவ்வாறு ஆக்கிக் கொள்ளுங்கள். ஜமாத்திற்காக இத்தகைய ஒரு அன்பை உள்ளத்தில் உருவாக்குங்கள். பிறகு அல்லாஹ் உங்களை எவ்வாறு வளர்ச்சியடைய செய்கின்றான் என்பதை பாருங்கள். எவர்கள் இறைவனுக்காக ஆகிவிடுகின்றனரோ அவர்கள் எதையும் கேட்க வேண்டியது கூட வராது. சில நேரங்களில் பெருமிதம் கொண்டவாறு அவர்கள் நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம் என கூறுகின்றனர். அல்லாஹ் தாமாகவே அவர்களது தேவைகளை நிறைவேற்றி விடுகின்றான். ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடமிருந்தே இந்த சம்பவத்தையும் நான் கேட்டுள்ளேன். ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு முறை அவர் மீது எத்தகைய நிலை இருந்ததென்றால் அவர் கடுமையான துன்பத்தில் ஆழ்ந்து விட்டார். ஒருவர் அவரிடம் நீங்கள் ஏன் துவா செய்வதில்லை என்று கேட்டார். அதற்கு அவர், என்னுடைய இறைவன் எனக்கு எதையாவது தர விரும்பவில்லை என்றால் பிறகு துவா செய்வது அவமரியாதையான செயலாகும். அவனுக்கே அதில் விருப்பமில்லாத போது நான் ஏன் அதை கேட்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதுதான் அவரது அந்தஸ்தாகும். இந்நிலையில் எனக்கு அது கிடைக்கக்கூடாது என்றே நான் கூறுவேன். இதற்கு பிறகும் அதனை நான் கேட்டால் அது எனது பொறுமையின்மையாகும். ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், அவர்கள் துவா செய்வதே இல்லை என்பது இதற்கு பொருள் அல்ல. சில நேரங்களில் முழுமை பெற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் மீது இத்தகைய நிலைமையும் வருகின்றது. அத்தகைய நிலைமை ஏற்படும் போது நாங்கள் எதையும் இறைவனிடம் கேட்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். துவா செய்யுமாறு அல்லாஹ்தான் கட்டளையிட்டுள்ளான். ஆனால் சிலரது நிலைமை சில நேரங்களில் இவ்வாறு இருக்கின்றது. அவர்கள் அல்லாஹ்விடம் கொண்டுள்ள தொடர்பின் காரணமாக அவரிடம் இவ்விஷயத்தில் பெருமிதம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அல்லாஹ் சுயமே எங்களது தேவைகளை நிறைவேற்றுவான் என்று அவர்கள் கருதுகின்றனர். இந்த அந்தஸ்து சாதாரணமாக ஒருவருக்கு கிடைத்துவிட முடியாது. நீங்கள் இப்படியே இருந்து கொண்டு உங்களது உள்ளங்களில் அன்பை ஏற்படுத்தாமலும் தொழுகையில் பணிவையும் உருக்கத்தையும் ஏற்படுத்தாமல் சந்தாக்களை முறையாக கொடுக்காமலும் தான தர்மங்களை செய்யாமலும் பொய் கூறியும் ஏமாற்றியும் இவற்றை எல்லாம் செய்த பிறகும் நீங்கள் அல்லாஹ்வின் அருள்களுக்கு நாம் வாரிசாகி விடலாம் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். நான் இதற்கு முன்னரும் பலமுறை இந்த சம்பவத்தை கூறியுள்ளேன். ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் காசி அமீர் ஹுசைன் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு தூய சஹாபி ஆவார்கள். அஹ்மதியாவதற்கு முன்பு அவர் ஒரு கடுமையான வஹாபியாக இருந்தார். வெளிப்படையாக செய்யப்படும் மரியாதைகளுடன் தொடர்புள்ள பல விஷயங்களையும் அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. சிலர் கடின உள்ளம் கொண்டவர்களாக இருப்பதனால் சில விஷயங்களை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. வெளிப்படையான விஷயங்களை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் காலத்தில் ஹுசூர் அவர்கள் வெளியே வரும்போது நண்பர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததும் எழுந்து நிற்பார்கள். மர்ஹூம் காசி சாஹிப் அவர்களும் அஹ்மதியாக இருந்தார்கள். இவ்வாறு எழுந்து நிற்பது அனுமதிக்கப்பட்டதல்ல என்பது அவரது எண்ணமாக இருந்தது. இது தொடர்பாக எப்போதும் அவர்கள் வாதம் செய்து வந்தார்கள். இன்று நம்மிடம் இத்தகைய விஷயங்கள் வந்துவிட்டன என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று கேட்பார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர் எனது ஆசிரியராகவும் இருந்தார். எனது கிலாஃபத்தின் காலகட்டம் வந்தபோது நான் வெளியே வந்ததுமே என்னை பார்த்ததும், அதாவது ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்ததும் உடனடியாக அவர் எழுந்து நின்றார். அப்போது நான் அவர்களிடம், காசி சாஹிப், உங்களது பார்வையில் இது ஷிர்காக இருந்தது என்றேன்.
இதை கேட்டு அவர் சிரித்துவிட்டு, எனது எண்ணம் அவ்வாறானதே ஆகும், ஆனால் என்ன செய்வது, அதிலிருந்து என்னை நான் தடுத்துக் கொள்ள முடியாது. அப்போது அதை பற்றி எண்ணாமல் நான் எழுந்து நின்று விடுகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். அதற்கு நான், இதுவே உங்களது எல்லா ஆட்சேபனைகளுக்கும் உரிய பதிலாகும் என்று கூறினேன். ஒருவர் செயற்கையாக எழுந்து நின்றால் சந்தேகமின்றி அது ஷிர்காகும். ஆனால் மனிதன் தன்னையும் அறியாமல் எழுந்து நிற்கும் போது அது ஷிர்க் அல்ல. இதை பற்றி அதில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில விஷயங்கள் இருக்கின்றன. அவ்விஷயங்களில் செயற்கையாக நடந்து கொள்வது அவற்றை ஷிர்காக ஆக்கிவிடுகின்றது என்று கூறினார்கள். எனவே இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தமது சகோதரர் ஒருவர் வஃபாத்தான சமயத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கதறி அழுதார்கள். பிறகு தனது கையால் முகத்தில் அடித்துக் கொண்டார்கள். இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றா என்று ஒருவர் கேட்டார். அதற்கு அவர்கள், என்னையும் அறியாமல் அவ்வாறு நிகழ்ந்து விட்டது, நான் தெரிந்து கொண்டே அவ்வாறு செய்யவில்லை என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், காதி சாஹிப் அவர்களின் இந்த விஷயமும் எப்போதும் என் நினைவில் இருந்து வந்தது. அதாவது தன்னை அறியாமலேயே அவர்களிடம் இந்த செயல் வெளிப்பட்டது. என் நிலையிலும் சஹாபாக்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு நிறம் தென்பட்டது. அன்பு நேசத்தின் காட்சிகள் அதில் இருந்தன. அல்லாஹுடன் உள்ள தொடர்பு எத்தகைய அடையாளங்களை காட்டுகின்றன. இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடமிருந்து இதை கேட்டுள்ளேன். ஒருமுறை ஹாரூன் ரஷீத் அவர்களின் காலகட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் அஹ்லே பைத், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார். அவரது பெயர் மூசா ரிசா ஆகும். அவர் மூலமாக குழப்பம் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறி அவரை கைது செய்து விட்டனர். ஒரு நாள் பாதி இரவில் ஒரு சிப்பாய் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளையை செயல்படுத்துவதற்காக சிறைச்சாலையில் அவரை சந்திக்க சென்றார். அந்த பெரியவர் மிகவும் வியப்படைந்தார். இவ்வாறு உடனடியாக நான் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளை எவ்வாறு பிறப்பிக்கப்பட்டது என்று கேட்டார். அந்த பெரியவர் அரசரை சந்தித்தார். என்ன நடந்தது, நீங்கள் திடீரென்று என்னை விடுதலை செய்து விட்டீர்களே, ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த அரசர், இதற்கான காரணம் இதுவாகும். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். கனவில் யாரோ ஒருவர் வந்து என்னை தட்டி எழுப்புவதை பார்த்தேன். அதற்கு நான், நீங்கள் யார் என்று அவரிடம் கேட்டேன். அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. நான் உங்களது கட்டளை என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஹாரூன் ரஷீதே, இது என்ன நடக்கின்றது? எனது மகன் சிறைச்சாலையில் இருக்கின்றார், நீயோ சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார்கள். இதை கேட்டு எனது உள்ளத்தில் எத்தகைய உருக்கம் ஏற்பட்டதென்றால் நான் உடனடியாக உங்களை விடுவிப்பதற்கான கட்டளையை பிறப்பித்தேன் என்று ஹாரூன் ரஷீத் கூறினார். அந்த பெரியவர் கூறினார், இதே நாளில் சிறைச்சாலையில் எனக்கும் மிகுந்த வேதனை இருந்தது. இதற்கு முன்னர் விடுதலை குறித்து சிந்திக்கவில்லை. ஆனால் அன்று நானும் எப்படியாவது விடுதலை அடைய வேண்டுமே என்று நிம்மதியிழந்த நிலையில் இருந்தேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மை பேரன்பர்களில் ஒருவராக முன்ஷி அரோடேகான் என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். ஒவ்வொரு ஜும்மாவிலும் அவ்வாறே ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முயற்சி செய்து காதியான் செல்வது இவரது வழக்கமாக இருந்தது. எப்போது விடுமுறை கிடைத்தாலும் அவர்கள் காதியான் வந்து விடுவார்கள். அவ்வாறு அவர்கள் வரும்போது தமது பயணத்தின் ஒரு பகுதியை நடந்தே அவர்கள் கழிப்பார்கள். அதன் மூலம் கொஞ்சம் தொகை அவர்களுக்கு மிச்சப்படும். அந்த தொகையை அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுப்பார்கள். அவர்களுக்கு மிக குறைந்த சம்பளமே அப்போது இருந்தது. ஏறக்குறைய 15 அல்லது 20 ரூபாய் அவர்களது சம்பளமாக இருந்தது. அதில் தமது தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டு பயணத்திற்கான செலவையும் அதிலிருந்தே செலவழித்து வந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் காணிக்கையாக சிறிது தொகையை வழங்கி வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எப்போதும் அவர்களை ஒரு கோட் மட்டுமே அணிந்திருப்பதை பார்த்துள்ளேன். அவர்களது முழு வாழ்நாளிலும் அதை தவிர வேறொரு கோட்டை அவர்கள் அணிய நான் கண்டதே இல்லை. அவர்கள் வேட்டி அணிந்திருப்பார்கள், மேலங்கி ஒன்றையும் அணிந்திருப்பார்கள். அவர்கள் மெதுமெதுவாக கொஞ்சம் தொகையை ஒன்று சேர்த்து தமது பற்றை வெளிப்படுத்தும் முகமாக காணிக்கையாக அதை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பெரிய விருப்பம் அவர்களுக்கு இருந்தது. படிப்படியாக தனது நேர்மையிலும் அவர்கள் முன்னேறிக்கொண்டே சென்றார்கள். தாசில்தாராகவும் அவர்கள் ஆகிவிட்டார்கள். பிறகு அவர்கள் தொடர்பாக அந்த புகழ்பெற்ற சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு ஒரு முறை என்னிடம் வந்தார்கள். என்னை வெளியே அழைத்தார்கள். மிகவும் அதிகமாக அழ ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் 3 அல்லது 4 தங்க நாணயங்களை எடுத்து என்னிடம் தந்தார்கள். நான் இதனை
ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுப்பதற்காக எண்ணி இருந்தேன். ஆனால் அதற்கான நல்வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் அதற்கான நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்த சமயத்தில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று கூறி மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இதுவே பேரன்பாகும். இந்த உலகில் உள்ள அருள்கள் தான் உண்மையில் அருள்கள் என்றால், அவற்றிலிருந்து உண்மையிலேயே நமக்கு சுகம் கிடைக்கும் என்றால், பிறகு ஒரு நம்பிக்கை கொண்டவரின் உள்ளம் அவற்றை பயன்படுத்துகின்ற போது கண்டிப்பாக துக்கமடைகின்றது. இவை உண்மையில் அருள்கள் என்றால் அது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு தகுதியுள்ளவையாக இருந்திருக்க வேண்டும். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி ஒரு சம்பவம் வருகின்றது. மென்மையான கோதுமை மாவில் செய்யப்பட்ட ரொட்டி அவர்களுக்கு கிடைத்த போது, இது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று எண்ணி அவர்களின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் உண்பதற்கு கடினமாக இருக்கின்ற கடினமான கோதுமை மாவுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் இருந்தது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது தனக்கு இருந்த பேரன்பு பற்றியும் ஒரு சம்பவத்தை ஹஜரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இந்த உலக அருள்கள் உண்மையிலேயே அருள்கள் என்றால் அவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவை அவர்களின் பிரதிபிம்பமாக தோன்றிய ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கிடைத்திருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், நான் சிறுவனாக இருந்தேன். அப்போது ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் எனக்கு வேட்டையாடுவதில் ஆர்வம் உருவானது. ஒரு ஏர்கன் என்னிடம் இருந்தது. அதன் மூலம் வேட்டையாடி அந்த வேட்டையை நான் வீட்டிற்கு கொண்டு வருவேன். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு மிக குறைவாகவே உண்டு வந்தார்கள். மூளையை பயன்படுத்தி அதிகமான அறிவு சார்ந்த வேலைகளை அவர்கள் செய்து வந்தார்கள். நானே அவர்களிடமிருந்தோ அல்லது வேறொரு மருத்துவரிடமிருந்தோ வேட்டையாடப்பட்ட பறவைகளின் மாமிசம் மூளையை பயன்படுத்தி அதிகமாக பணிகளை செய்பவர்களுக்கு மிகவும் நல்லது என்று கேள்விப்பட்டிருந்தேன். எனவே நான் எப்போதும் வேட்டையாடியவற்றை அவர்களது சமூகத்தில் கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்து விடுவேன். வேட்டையாடப்பட்ட விலங்கின் மாமிசத்தை அந்த காலத்தில் எனக்காக நான் சமைத்ததாக ஒருபோதும் எனது நினைவில் இல்லை. வேட்டையாடியவற்றை நான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே வழங்கி வந்தேன். ஒரு மனிதனுக்கு தான் நேசிப்பவருடன் முழுமையான அன்பு ஏற்படும் போது அவர் எந்த பொருளையும் சுகத்தை தரக்கூடியதாக கருதுவதே இல்லை. எந்த பொருளையாவது அது சுகத்தை தரக்கூடியது என்று அவர் கருதினால் பிறகு தான் யாரை நேசிக்கின்றாரோ அந்த பொருளில் அந்த அன்பருக்கே உரிமை இருக்கின்றது என்று அவர் கருதுகின்றார். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் திருக்குரானில் பெரும் பெரும் ஞானங்களை எனக்கு திறந்து தந்துள்ளான். ஆனால் எண்ணற்ற சந்தர்ப்பங்கள் என் மீது இவ்வாறு வந்தன. அப்போது இறைவன் தரப்பில் இருந்தும் ஏதாவது ஒரு நுட்பமான கருத்து எனக்கு திறந்து தரப்பட்ட போது எனது உள்ளத்தில் ஒரு பெரும் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. அதாவது இந்த கருத்து எனக்கு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் அல்லது ஹஜரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களது காலத்தில் திறந்து தரப்பட்டிருந்தால் நான் அதை அவர்களுக்கு முன்னால் எடுத்து கூறியிருப்பேனே என்ற ஆசை என்னிடம் இருந்தது. அதன் மூலமாக அவர்களது திருப்தி எனக்கு கிடைத்திருக்குமே என்று நான் கருதினேன். தொடர்ந்து கூறுகின்றார்கள், அசல் அந்தஸ்து ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தே ஆகும். ஹஜரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களது நினைவு எனக்கு வர காரணம் அவர்கள்தான் எனக்கு திருக்குரானை கற்றுத் தந்தார்கள். அவர்களுக்கு என் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது. நான் திருக்குரானை சிந்திக்க வேண்டும், அதன் கருத்துக்களை பிறருக்கு எடுத்துக்கூற வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு இருந்தது. ஹஜரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உலக பொருட்கள் அல்ல, மாறாக இந்த விஷயங்கள் தான் நமக்கு உண்மையான சுகத்தை வழங்க முடியும். ஆக இதுவே காதியான் செல்ல விரும்பி இருந்த ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை பற்றிய சம்பவங்களாகும். எல்லா சமயங்களிலும் காதியானிலேயே அமர்ந்திருப்பதை அவர்கள் விரும்பினார்கள். ஹஜரத் ஃபசல் ஷா சாஹிப் மற்றும் முன்ஷி அரோடே கான் சாஹிப் ஆகியோரது சம்பவங்களை கேட்டு இதைத்தான் நாம் உணர்கின்றோம். ஒருபுறம் இத்தகைய மக்கள் இருந்தனர். அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முகத்தின் பக்கம் பார்த்தனர். காதியான் செல்வதற்கு நிம்மதியிழந்த நிலைமை அவர்களிடம் இருந்தது. காதியான் செல்வதில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதற்காக அவர்கள் தியாகங்களையும் செய்தனர். ஆனால் சில அப்பாவிகள் இவ்வாறும் இருக்கின்றனர். அவர்களுக்கு காதியானின் நல்ல சூழலானது கஷ்டம் தரக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. உலக இன்பங்கள் அவர்கள் மீது எந்த அளவு மிகைத்து விடுகின்றன என்றால் அவர்கள் அந்த நல்ல சூழலில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டவாறு ஓடிவிடுகின்றனர். அத்தகைய ஒரு நண்பரை பற்றியும் ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள்,
ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் ஒரு நண்பர் காதியான் வந்தார். ஒரு நாள் காதியானில் தங்கி இருந்து விட்டு திரும்பி சென்று விட்டார். இவரை யார் காதியானிற்கு அனுப்பி வைத்தாரோ இவர் காதியான் செல்வார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறும் விஷயங்களை கேட்பார், அங்குள்ள நிலைமைகளை பார்ப்பார். அஹ்மதியத்தின் சிறிய தாக்கமாவது அவரிடம் ஏற்படும் என்று கருதினார். ஆனால் ஒரு நாள் மட்டும் காதியானில் தங்கியிருந்து விட்டு திரும்பி சென்ற போது அவரை அனுப்பியவர்கள் அவரிடம், நீங்கள் ஏன் இவ்வளவு விரைவாக திரும்பி வந்து விட்டீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர், தௌபா செய்யுங்கள், அது ஒரு நல்லவர்கள் தங்கக்கூடிய இடமா என்ன என்று கேட்டார். அவரை அனுப்பி வைத்தவர்கள் ஏதோ ஒரு அஹ்மதியின் தவறான முன்மாதிரியின் காரணமாக இத்தகைய ஒரு தாக்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைத்தனர். இதனால் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதினர். அவர்கள் அப்படி என்ன விஷயம்தான் நடந்தது என்று கூறுங்கள் என்றனர். இவ்வளவு விரைவாக திரும்பி வர என்ன காரணம் என்று கேட்டனர். ஹஜ்ரத் முஸ்லிமூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த காலத்தில் பட்டாலாவிற்கும் காதியானிற்கும் இடையில் குதிரை வண்டி வந்து போய் கொண்டிருந்தது. அந்த நபர் கூறினார், நான் காலையில் காதியான் வந்து சேர்ந்தேன். விருந்தினர் இல்லத்தில் என்னை தங்க வைத்தார்கள். நல்ல முறையில் எனக்கு விருந்தோம்பல் செய்யப்பட்டது. நான் சிந்து மாகாணத்திலிருந்து வந்திருந்தேன். வழியில் ஹுக்கா, அதாவது சுருட்டு குடிப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. எனவே அமைதியாக அமர்ந்து ஹுக்கா குடிக்கலாம், பிறகு ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று கருதினேன். ஹுக்கா கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்பட்டது. அப்போது ஒரு நபர் பெரிய மௌலவி சாஹிப், அதாவது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பெரிய மௌலவி சாஹிப் என்று அழைக்கப்பட்டார்கள், ஹதீஸ் தர்ஸ் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே முதலில் அதை கேளுங்கள், பிறகு ஹுக்கா குடிக்கலாம் என்று கூறினார். நான், நல்லது, காதியான் வந்திருக்கின்றோம் என்றால் பிறகு ஹதீஸின் தர்ஸையும் கேட்போம் என்றவாறு அங்கு சென்றேன். ஹதீஸ் தர்ஸ் கேட்டுவிட்டு வந்ததும் ஒரு நபர் உணவு தயாராக இருக்கின்றது, முதலில் உணவு உண்ணுங்கள் என்று கூறினார். நல்ல விஷயம்தான், சாப்பிட்டு முடித்துவிட்டு நிம்மதியாக ஹுக்கா குடிக்கலாம் என்று நான் எண்ணினேன். இப்போது உணவு சாப்பிட்டு விட்டு நாங்கள் அமர்ந்துதான் இருந்தோம். ஒரு நபர் லுகர் தொழுகைக்கான பாங்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று கூறினார். நாம் இங்கு வந்துள்ளோம், காதியானில் தொழுவோம் என்று கூறியவாறு நான் தொழுகைக்கு சென்று விட்டேன். லுகர் தொழுகை தொழுது முடித்ததும் ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் அவர்கள் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். அன்னார் பல விஷயங்களையும் கூறினார்கள். நான், நல்லது, மிர்சா சாஹிப் அவர்கள் கூறுவதையும் கேட்போம் என்றவாறு அவர்கள் கூறுவதை கேட்டுக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ஹுக்கா குடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆக ஹுக்கா குடிப்பது இவரது மூளையை விட்டு அகலவே இல்லை. திரும்பி வந்து சிறுநீர் கழித்த பிறகு தமது இயற்கை தேவைகளையும் நிறைவேற்றிய பிறகு நிம்மதியாக ஹுக்கா குடிக்கலாம் என்று நான் நினைத்தேன். அவ்வாறே இப்போது நாம் எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு வந்துவிட்டோம் என்று நினைத்தவாறு நிம்மதியாக ஹுக்கா குடிக்க ஆரம்பித்தேன். 2 முறைதான் வாயில் வைத்தேன். அப்போது யாரோ ஒருவர் அசர் தொழுகைக்கான பாங்கு கொடுக்கப்பட்டு விட்டது, தொழுங்கள் என்று கூறினார். ஹுக்காவை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் அசர் தொழுகைக்காக சென்று விட்டோம். அசர் தொழுது முடித்தவுடன் இனி மாலை வரை ஹுக்கா குடிப்பதற்காக நாம் சுதந்திரமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். அப்போது ஒரு நபர், பெரிய மௌலவி சாஹிப் அவர்கள் பெரிய பள்ளிவாசலுக்கு சென்றுள்ளார்கள், அங்கு திருக்குரானின் தர்ஸ் நடைபெறும் என்று கூறினார். நாமோ மாலை நேரத்தில் ஹுக்கா குடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைத்தோம். நல்லது, இப்போது இங்கு வந்துவிட்டோம், எனவே திருக்குரானின் தர்ஸையும் கேட்போம் என்றவாறு பெரிய பள்ளிவாசலுக்கு சென்றேன். தர்ஸை கேட்டேன். அதை கேட்டுவிட்டு திரும்பி வந்த சமயத்தில் மக்ரிப் தொழுகைக்கான பாங்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஹுக்கா அவ்வாறே கிடந்தது. நாங்கள் மக்ரிப் தொழுவதற்காக சென்று விட்டோம். தொழுது முடித்த பிறகு மீண்டும் மிர்சா சாஹிப் அவர்கள் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். நானும் வேறு வழியில்லாமல் மிர்சா சாஹிப் கூறுவதை கேட்போம் என்று அங்கேயே இருந்து விட்டேன். பிறகு அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு இப்போது ஒருவேளை ஹுக்கா குடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துவிடும் என்று நான் கருதினேன். ஆனால் உணவு வந்தது. உணவை சாப்பிடுங்கள், பிறகு ஹுக்கா குடிக்கலாம் என்றே என்னிடம் கூறப்பட்டது. இரவு நேர உணவை சாப்பிட்ட பிறகு நிம்மதியாக ஹுக்கா குடிப்பதற்காக உட்காரலாம் என்று நினைத்தேன். அதற்குள் இஷா தொழுகைக்கான பாங்கு கூறப்பட்டது. மக்கள் இஷா தொழுங்கள் என்று கூறினர். இஷா தொழுகைக்காக சென்றேன். தொழுது முடித்துவிட்டு இனி எந்த வேலையும் இருக்காது என்று நினைத்து அல்லாஹிற்கு நன்றி கூறினேன். இப்போது நமக்கு முழுமையான ஓய்வு கிடைத்துவிடும், நாம் ஹுக்கா குடிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஹுக்காவை வாயில் தான் வைத்திருப்பேன். அப்போது வெளியிலிருந்து வந்திருந்த விருந்தினர்களுக்காக பெரிய மௌலவி சாஹிப் அவர்கள் சில அறிவுரைகளை கூற உள்ளார்கள் என்று எனக்கு தெரிய வந்தது. நான் அங்கு சென்றேன். பெரிய மௌலவி சாஹிப் அவர்கள் அறிவுரை கூற ஆரம்பித்தார்கள். அவர்கள் அறிவுரை கூறிக்கொண்டிருக்கும் போதே பயண களைப்பு மற்றும் சோர்வின் காரணமாக எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. நாம் எங்கு இருக்கின்றோம்,
நமது ஹுக்கா எங்கிருக்கின்றது என்று எதுவுமே எனக்கு தெரியவில்லை. காலையில் எழுந்ததுமே நான் படுக்கையை சுருட்டிக் கொண்டு அங்கிருந்து ஓடினேன். அதாவது காதியானில் நல்ல மனிதர்கள் தங்குவதற்கு எந்த இடமும் இல்லை என்று கருதியவாறு அங்கிருந்து சென்று விட்டேன். ஆக இதுவே சில நல்லவர்களின் நிலைமையாகும். ஆக ஒரு போதை பழக்கம் இருந்ததன் காரணமாக மார்க்க அறிவை கற்பதிலிருந்தும் அவர் விலகிவிட்டார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நட்பில் இருந்தும் பயனடைவதிலிருந்தும் அவர் விலகிவிட்டார். எனவே போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கின்றது. இப்போது உலகில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமைகளை பற்றி சுருக்கமாக எடுத்துக்கூற இருக்கின்றேன். எந்த அளவு விரைவாக உலகம் அழிவை நோக்கி செல்கின்றதென்றால் அதை கருத்தில் கொண்டவாறு ஜமாத் சகோதரர்கள் மிக அதிகமாக துவா செய்ய வேண்டும். ஈராக்கிலும் சிரியாவிலும் நிலைநாட்டப்பட்டுள்ள பெயர்தாங்கி இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு எதிராக மேற்கத்திய அரசாங்கங்கள் தற்போது பிரான்சில் நடைபெற்ற கொடூரமான சம்பவத்திற்கு பிறகு கடுமையான எதிர் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளனர். விமான தாக்குதல் நடத்துவதற்காக திட்டம் தீட்டியுள்ளனர். மாறாக தாக்குதலை ஆரம்பித்து விட்டனர். இந்த அரசாங்கங்கள் இவ்வாறான தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்றால் பிறகு அநீதி இழைத்தவர்கள் மீது அந்த தாக்குதலை தொடுக்க வேண்டும். அந்த தாக்குதல்களிலிருந்தும் அல்லாஹ் அப்பாவிகளையும் பொதுமக்களையும் பாதுகாப்பாக வைப்பானாக. சிரியா போன்ற இடங்களில் வசிக்கின்ற பெரும்பாலார் ஒரு ஆட்டுரலில் அரைக்கப்படுகின்றனர். அவர்கள் இங்கு செல்வதற்கும் வழியில்லை, அங்கு செல்வதற்கும் வழியில்லை. பிறகு பக்கத்தில் உள்ள முஸ்லிம் நாடுகள் கூட இந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்த நல்ல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. பக்கத்தில் உள்ள நாடுகள் ஒன்று சேர்ந்து அங்குள்ள அரசாங்கத்திற்கு உதவி செய்து இந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த குழப்பத்தை வளர விட்டு விட்டனர். எதுவரை என்றால் இந்த தீங்கு முழு உலகிலும் பரவிவிட்டது. இப்போதும் கூட பக்கத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் இந்த பெயர்தாங்கி இஸ்லாமிய அரசாங்கத்துடன் வியாபாரம் செய்து வருகின்றனர் என்று கூறப்படுகின்றது. அவர்களிடமிருந்து பெட்ரோல் போன்றவற்றை வாங்குகின்றனர். ரஷ்யா துருக்கி மீது குற்றம் சுமத்துகின்றது, துருக்கி அதை மறுக்கின்றது, அது ரஷ்யாவின் மீது குற்றம் சுமத்துகின்றது. எந்நிலையிலும் ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது, வியாபாரம் நடக்கின்றது. இதை பற்றி பல வருடங்களாக நான் கூறி வருகின்றேன். இந்த விமான தாக்குதலில் மேற்கத்திய உலகுடன் ரஷ்யாவும் பங்கு பெற்றிருக்கின்றது. ரஷ்யாவிற்கு மேற்கத்திய உலகுடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியே, ரஷ்யா சிரியாவில் உள்ள பஷருல் அசதின் அரசாங்கத்திற்கு ஆதரவாக நிற்கின்றது. எஞ்சியிருக்கும் உலகம் அவர்களுக்கு எதிராக நிற்கின்றது. ஆனால் எந்நிலையிலும் இப்போது தாயிஷ் தீவிரவாதிகள் தான் இந்த இரு சாரார்களின் பொதுவான இலக்காக இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு இருந்தும் கூட நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடும் இருந்து வருகின்றது. சீனா ரஷ்யாவிற்கு உதவி செய்வதாக அறிவிப்பு செய்திருக்கின்றது. சிரியாவினுடைய அரசாங்கம் ஐரோப்பாவின் விமான தாக்குதல் நம்முடன் சேர்ந்து நடைபெறாத வரை அதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என்று கூறுகின்றது. ரஷ்யாவின் ஒரு விமானத்தை துருக்கி கீழே விழச் செய்தது. அதற்கு பிறகுள்ள தாக்குதலினால் பகைமையின் வெளிப்பாடும் அது பற்றிய அறிவிப்புகளும் அதிகமாக இருந்து வருகின்றன. இந்த பெயர்தாங்கி இஸ்லாமிய அமைப்பானது இவ்வாறும் ஒரு திட்டம் தீட்டியிருப்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம். ஈராக்கிற்கு சிரியாவின் பகுதியை விட்டுவிட்டு செல்ல வேண்டியது வந்தால் பிறகு நாங்கள் லிபியாவில் எங்களது தங்குமிடத்தை அமைத்துக் கொள்வோம். பிறகு இதன் விளைவுகள் எவ்வாறு வெளிப்படும்? இந்த மக்கள் இவ்வாறு செயல்பட முற்பட்டால் பிறகு விமான தாக்குதல் லிபியாவிலும் ஆரம்பமாவது தொலைவில் இல்லை. பிறகு இதன் விளைவாக பொதுமக்கள் மரணிப்பார்கள். மேற்கத்திய நாடுகள் முதலில் இதே அரசாங்கங்களுக்குத்தான் உதவி கொண்டிருந்தன. இப்போது லிபியா, சிரியா, ஈராக் போன்ற நாடுகளுக்கு எதிராக இவர்கள் ஆகிவிட்டனர். அரசாங்கங்களுக்கு எதிராக செயல்பட்டு ஒன்று ஆட்சியை கவிழ்த்துகின்றனர் அல்லது ஆட்சியை கவிழ்த்துவதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். இவையெல்லாம் ஒரு நீண்ட காலமாக நீதியுடன் செயல்படாததினால் ஏற்பட்ட விளைவாகும். இதன் காரணமாக உலகில் குழப்பம் பரவியுள்ளது. துர்பாக்கிய நிலை என்னவென்றால் முஸ்லிம் அரசாங்கங்கள் கூட தங்களது நாடுகளில் அநீதியில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த அளவு சிக்கலான நிலைமை உருவாகி இருக்கின்றதென்றால் உலகப் போரின் நிலை உருவாகிவிட்டது. இன்னும் சொல்வதென்றால் சிறிய அளவில் உலகப் போர் ஆரம்பமாகிவிட்டது என்றே கூற வேண்டும். எதுவரை என்றால் இதை பற்றி ஆய்வு செய்த பலரும், கருத்துக்கள் கூறுகின்ற பலரும் உலகப் போர் ஆரம்பித்து விட்டது என்று எழுத ஆரம்பித்து விட்டனர். இந்த விஷயத்தின் பக்கம் கடந்த பல வருடங்களாக நான் கவனமூட்டி வருகின்றேன். ஆனால் இப்போது இவர்களும் கூட இது போன்ற விஷயங்களை பேச ஆரம்பித்து விட்டனர். ஆனால் இப்போதும் கூட நீதியுடன் நடந்து கொள்வதன் பக்கம் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்றே தோன்றுகிறது. பெரும் சக்திகளுக்கும் இதன் பக்கம் கவனமில்லை, முஸ்லிம் அரசாங்கங்களுக்கும் இதன் பக்கம் கவனமில்லை. வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த பெயர் தாங்கி இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு எதிராக எல்லோரும் ஒன்று கூடி செயல்படுகின்றனர் என்பது போன்று தெரிகிறது. இந்த அரசாங்கத்தை அழித்துவிட்டால் அமைதி நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று இவர்கள் நினைக்கின்றனர். சில நிலைமைகள் இதன் பக்கம் சுட்டிக்காட்டக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த அரசாங்கம் அழிக்கப்பட்டு விட்டாலும் கூட
அங்குள்ள நிலைமைகள் சரியாகாது. மாறாக இதற்கு பிறகு பெரும் சக்திகளுக்கிடையில் பரஸ்பரம் இழுபறி நிலை ஏற்படும். இதனால் போர் ஆரம்பமாவது தொலைவில் ஒன்றுமில்லை. ஏனென்றால் ரஷ்யா மற்றும் ஏனைய மேற்கத்திய சக்திகளுக்கிடையில் பகைமை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. பிறகு இதனால் பெரும்பாலும் பொதுமக்களே மரணிப்பர். இதுவரை நாம் இவ்வாறுதான் பார்த்துள்ளோம். பொதுமக்களும் அப்பாவிகளும் மரணிக்கின்றனர். எனவே மிகவும் அதிகமாக துவா செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லாஹ் உலகை அழிவிலிருந்தும் காப்பாற்றுவானாக. இதை தவிர முன்னெச்சரிக்கையாக திட்டமிட்டு செயல்படுவது குறித்து நான் கடந்த வருடம் ஜமாத்திற்கு கவனமூட்டியுள்ளேன். இதன் பக்கமும் கவனம் செலுத்துங்கள். சுருக்கமாக சில விஷயங்களின் பக்கம் நான் சுட்டிக்காட்டி இருக்கின்றேன். மீண்டும் நான் கவனமூட்டுகின்றேன். துவாக்கள் செய்வதன் பக்கம் அதிகம் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் இந்த அரசாங்கங்களுக்கும் பெரும் சக்திகளுக்கும் அறிவை வழங்குவானாக. அவர்கள் உலகை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாமல் இருக்கட்டும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.